வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தலைமை செயலகம் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ZEE5 OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே தலா 30 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸ்ல வசந்த பாலன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீரிஸ்ல வந்து கிஷோர், ரம்யா நம்பீசன், ஸ்ரேயா ரெட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வசந்த பாலன் டைரக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது. ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் த்ரில்லர், அதுவும் பயங்கர எங்கேஜிங்கா கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு, ஆந்திரா இந்த பாலிடிக்ஸ்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான ஈவெண்ட்ஸை கலந்து ஒரு வெப் சீரிஸா கொடுத்திருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த சீரிஸ்ல கிஷோர் தான் தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்காரு. அவர் மேல ஒரு ஊழல் வழக்கு இருக்கு. அதுக்கான தீர்ப்பு வந்துச்சுன்னா அவர் ஜெயிலுக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த பதவியை நாங்க தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை சுத்தி இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட மகளான ரம்யா நம்பீசன் ட்ரை பண்ணுவாங்க, மருமகனான நிருப்பும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்க நிறைய வித்தியாசமான பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றது நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதை டேக்கிள் பண்றதுக்கு நம்ம சிஎம்மோட துணையா நிற்கிறது யாரு அப்படின்னா ஸ்ரேயா ரெட்டி. இவங்க இன்ஃபேக்ட் சிஎம்க்கு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆல்சோ நிறைய முக்கியமான முடிவுகளை இவங்க கேட்டுதான் எடுப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றது தனியா ஒரு பிளாட்டா போயிட்டு இருக்கும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா துர்கா அப்படின்ற ஒரு நக்சலுக்கான ஒரு ஹண்ட் அப்படின்றது போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா அந்த துர்கா அப்படின்ற பொண்ணு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணம் படைத்த நிறைய பேரை வந்து போட்டு தள்ளுறது அப்படின்ற மாதிரியான செய்கைகள் பண்ணியிருக்கா. ஸோ இந்த வழக்கு அப்படின்றது சிபிசிஐடிக்கு வருது. ஸோ இந்த துர்கா யாரு, எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது போயிட்டு இருக்கும். இதை நவாஸ் கான் அப்படின்ற ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸரும் தமிழ்நாட்டில் பரத்தும் வந்து இதை முன்னு நடத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் கேம் எப்படி முடியுது, அந்த ஹண்ட்டுக்கான விடை கிடைச்சதா, அண்ட் ரெண்டுத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸோட முக்கியமான பாசிட்டிவா நான் பார்க்கறது இதுல இவங்க காட்டிருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கேம், அதாவது பதவிக்காக நடக்கக்கூடிய அந்த போராட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கும். அதுலயும் ஒருத்தருக்குமான அந்த நீட், அதுக்காக அவங்க பிளான் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரம்யா நம்பீசன் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நிரூப் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சில விஷயங்கள் சூப்பராக பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ற மாதிரி ஸ்ரேயா ரெட்டியோட கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரொம்பவே பொலிட்டிக்கலி கரெக்டான ஒரு பர்சனா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அதாவது அந்த ஹெலிகாப்டர் சீனா இருக்கட்டும், அண்ட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து தள்ளி விடுற சீனா இருக்கட்டும், அண்ட் சென்ட்ரல்ல இருந்து எப்படியாவது ஊடுருவ ட்ரை பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பழக்கப்பட்ட ஈவெண்ட்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல வந்து ஸ்ரேயா ரெட்டியோட கேரக்டர் டிசைன் அப்படின்றது பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த சீரீஸ் முழுக்கவே வந்து அந்த ஃபீமேல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்றத ரொம்பவே பவர்ஃபுல்லாக அமைச்சிருந்தாங்க. ஆல்சோ இந்த சீரீஸ்ல வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட் இருக்குல்ல, அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லையுமே ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த நவாஸ் கான் கேரக்டர் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பரத் சைட்ல இருந்துமே வந்து ஒரு சில மூவ்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஸ்மார்ட்டா பண்ணியிருப்பாரு. பட் எனக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்றது டுவர்ட்ஸ் தி எண்ட் ரொம்ப ரஷ் அப் பண்ணி நிறைய டீடைலிங் இல்லாம முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சுச்சு. ஆல்சோ இந்த துர்காவோட ஸ்டோரி அப்படின்றதுமே ரொம்ப ரஷ் அப் பண்ணி முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சுச்சு. அண்ட் இந்த சீரீஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துச்சு. ரொம்ப ப்ரெடிக்டபிளா அந்த போர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு மாதிரி பரபரப்பா நகர்ந்துச்சு. எந்த இடத்துலையுமே பெருசா போர் அப்படின்றது இல்லவே இல்லை. இன்னுமே சில காட்சிகளை பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் தான். பட் ஸ்டில் இது வந்து ஒரு தரமான சீரிஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் கொஞ்சம் வயலண்டா இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.